விஜய் தலைமையில தாவேக 108 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி 86 தொகுதிகளை இழந்திருக்காங்க. அதிமுக கூட்டணி 22 தொகுதிகளை இழந்திருக்காங்க. அந்த தொகுதிகள் தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. சென்னை மண்டலம் எப்போதும் திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதுவும் சென்னையில எம்ஜிஆர் முதலாம் முதலமைச்சர் ஆகும்போது கூட ஒரு தொகுதி மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த தேர்தல்ல உதயநிதியும் சேகர்பாபுவும் தவிர மத்த எல்லாரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சென்னை மண்டலத்துல தாவேக 48 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணி போன தடவை 31 தொகுதியில ஜெயிச்சாங்க. இந்த முறை 32 தொகுதி கிடைச்சிருக்கு. ஆனா திமுக கூட்டணிக்கு 20 தொகுதிகள் மட்டுமே கிடைச்சிருக்கு. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வசம் இருந்த 49 தொகுதிகளை இழந்திருக்காங்க. ஒன்று அதிமுகவுக்கும், மீதி எல்லாம் தாவேக பக்கம் போயிருக்கு. மதுரை மண்டலம் அல்லது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அடி விழுந்திருக்கு. அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியா மாறி இருக்கு. தென் மாவட்டத்துல திமுக கூட்டணி 23 தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி 3 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில இருந்து 15 தொகுதிகளும் அதிமுக கூட்டணி கைவசம் இருந்த 10 தொகுதிகளும் தாவேக கைக்கு போயிருக்கு. மேற்கு மாவட்டங்களான கொங்கு மண்டலம் அல்லது கோவை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லுவாங்க. திமுக கூட்டணிக்கு கோவை மண்டலத்துல 11 இடங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணி 10 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி வசம் இருந்த 5 தொகுதிகளும் அதிமுக கூட்டணி வசம் இருந்த 16 தொகுதிகளும் இந்த தேர்தல்ல தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 21 தொகுதியில கோவை மண்டலத்துல மட்டும் தாவேகா ஜெயிச்சிருக்கு. டெல்டா மாவட்டங்கள் எப்போதும் திமுகவுக்கு சாதகம். திமுக கூட்டணியில 19 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. ஆனா 17 தொகுதியில எம்எல்ஏவா இருந்தவங்க திமுக கூட்டணியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த 17 இடத்துல தாவேக 14 இடம் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு கூடுதலா 3 இடம் கிடைச்சிருக்கு. அதாவது அதிமுக கூட்டணிக்கு டெல்டா மண்டலம் கை கொடுத்திருக்கு.